السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. அல்ஹம்துலில்லாஹ் நாம் இதுவரைக்கும் பார்த்துருக்கக்கூடிய 3 பாடங்கள் பார்த்துருக்குறோம். இந்த 3 பாடங்களில் கேள்வியாக கேட்கப்படுற சந்தர்ப்பங்களில் நாம் என்னது, இது என்ன, அது என்ன, அதே போல் இவர் யார், அவர் யார், இந்த மாதிரி கேட்குறதுக்கு உண்டான மா மற்றும் மன், மன், அதாவது என்ன, எது, யார் அப்படின்ற ரெண்டையும் நாம் பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நாம் இப்போது தர்ஸ் ராபி 4வது பாடத்தை நாம் பார்க்க போகிறோம். இதில் மெயினாக என்னென்ன விடயங்கள் பேசப்படும் அப்படின்னா, அதாவது எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு நம்ம அரபியில் எப்படி பயன்படுத்துகிறது, ஓகே, என்ன வார்த்தையை நம்ம பயன்படுத்துகிறது என்றும், அதுக்கு பதிலாக கூறும் சந்தர்ப்பத்தில் முக்கியமாக நாம் தமிழில் மற்றும் உண்டான எல்லா மொழிகள்லையும் ஒன்றிலே, வீட்டிலே, கடையிலே, தெருவிலே எப்படின்னு நாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதில் லே அப்படின்னு வரும், இல், வீட்டில், அந்த இல் என்ற அந்த இது. அதே மாதிரி மீது, மேஜையின் மீது, நாட்காலியின் மீது, தரையின் மீது, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு ஒன்று நாம் பயன்படுத்துவோம். அதே போன்று இருந்து, அதாவது இங்கே இருந்து அப்படின்ற மாதிரி சொல்கிறதுக்காக நம்ம இங்கிலீஷில் ஃப்ரம்னு நாம் யூஸ் பண்ணோம்ல, அந்த மாதிரி. அதே போல் இதுவரைக்கும், இல்லைன்னா இதன் பால், இதற்கு, இக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு நாம் பயன்படுத்தக்கூடியது. இந்த 4 விடயங்களையும் எங்கே ப்ளஸ் இந்த 4 விடயங்களையும் நம்ம இன்ஷா அல்லாஹ் இந்த பாடத்தில் நம்ம பார்ப்போம். அதை எவ்வாறு நாம் பயன்படுத்துறது எல்லாத்தையுமே இன்ஷா அல்லாஹ். அத்தர்சு ராபிஉ 4வது பாடம். ஓகே, இந்த 4வது பாடத்தை 2ஆக பிரிச்சிருக்கிறாங்க. முதலாவது இங்கே ஹம்சா ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஹம்சா அல் பைத்து வீடு, ஃபில் பைத்தி வீட்டிலே, அல் மஸ்ஜிது பள்ளிவாயல், ஃபில் மஸ்ஜிதி பள்ளிவாயலிலே, அல் மக்தபு மேஜை, ஓகே, அலல் மக்தபி மேஜையின் மீது, அஸ்ஸரீரு கட்டில், அலஸ்ஸரீரி கட்டிலின் மீது. ஓகே, அப்போது நாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த 4ல் 2 நாம் இங்கே ஆரம்பத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இப்போது இதில் பாவுடைய பகுதி 2வது பகுதியில் கொஞ்சம் விரிவாக நாம் இதில் பார்க்கலாம். ஓகே, அதில் நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி எங்கே அப்படின்னு கேட்குறதுக்கு உண்டான அந்த வார்த்தையை கொண்டு வர்றாங்க. அதுதான் ஐன. ஐன அப்படின்னா எங்கே. ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே. ஐன முஹம்மதுன், முஹம்மத் எங்கே. ஹுவ ஃபில் குர்ஃப, ஹுவ அவன் அல்லது அவர், ஃபில் குர்ஃபதி அறையிலே இருக்கின்றார். ஓகே, ஐன முஹம்மதுன் ஹுவ ஃபில் குர்ஃபதி. ஓகே, நாம் இதுலேயும் ஒரு சின்ன ஒரு மாற்றத்தை நம்ம கவனிச்சிருப்போம். அதுதான் என்ன, அல் பைத்து அப்படின்னு வந்திருக்கு. இந்த அலிஃப்லாம் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த முன்சென்ற பாடத்தில் நமக்கு தெரியும் பைத்துன் என்ன இருக்கும். இந்த அலிஃப்லாம் என்ன செய்யுது, அல் பைத்து அப்படின்னு மாற்றம் பெறுது. அதுவே இந்த ஃபி அல வர்றத்தனூடாக அந்த கடைசி இறுதி மாற்றம் பெறுது. என்ன, ஒரு கஸ்ரா அல்லது கசர் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய அது வருது. அது வருவதனூடாக ஃபில் பைத்தி அலல் மக்தபி ஃபில் மஸ்ஜிதி அலஸ் சரீரி என்ற மாதிரி சவுண்டு மாறுது. அப்போது அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு பார்க்கலாம். ஐன முஹம்மதுன் எங்கே, முஹம்மது எங்கே. ஹுவ ஃபில் குர்ஃபதி அவர் அறையிலே. அப்போ அல் குர்ஃபத்து என்ன, அறை. ஓகே, ஓ ஐன யாசிருன் மேலும் யாசிர் எங்கே. ஹுவ ஃபில் ஹம்மாமி அவர் கழிவறையிலே. குளியலறையிலே, குளியலறை, கழிவறைக்கும் அல் ஹம்மாம் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஆங்கிலத்தில் பாத்ரூம் அப்படின்றது அசல் குளியலறை என்றாலும் நம்ம கழிவறைக்கும் நம்ம பாவிக்கிற வழக்கம் இருக்கிற மாதிரி அரபியிலேயும் அதே வழக்கம் இருக்குது. ஹயர் ஹுவ ஃபில் ஹம்மாமி அவர் குளியலறையிலே. அல் ஹம்மாம்னா குளியலறை. ஒ ஐன ஆமினத்து ஆமினா எங்கே. ஹிய அவள் ஃபில் மத்பஹி அதாவது என்ன சொல்கிறது, சமையலறையிலே. ஓகே, அல் மத்பஹு என்ற சமையலறை. ஐனல் கிதாபு புத்தகம் எங்கே. ஹுவ அது அலல் மக்தபி மேஜையின் மீது இருக்கின்றது.
وأين الساعة கடிகாரம் எங்கே? ஹிய அது அல சரீரி அதாவது கட்டிலின் மீது உள்ளது. ஓகே, அதாவது அஸ்ஸா அப்படின்றது இந்த இடத்துல கை கடிகாரத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. அஸ்ஸா என்ற வார்த்தைக்கு கை கடிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம், சுவர் கடிகாரத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே போல் ஒரு மணித்தியாலம் அப்படின்னு சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். நேரம் அப்படின்றது நேரம் காலம் அதுக்காகவும் அஸ்ஸா என்றது பயன்படுத்தலாம். ஸோ அதே போல் குர்ஆனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது குர்ஆனில் வந்து அஸ்ஸா என்றது மர்மை நாள் அப்படின்ற சொல்கிறதையும் அதாவது மர்மை நாள் அப்படின்னு சொல்கிறதுக்காகவும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஹைர், அடுத்ததாக இந்த இப்போதைக்கு நம்ம பார்த்த இந்த பாடங்களில் அதாவது சில பயிற்சிகளை கொடுத்துருக்குறான். எக்ஸசைசஸ், தமாரீன் பயிற்சிகள். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். ஐனல் கிதாபு புத்தகம் எங்கே? ஐன முஹம்மதுன் முஹம்மது எங்கே? ஐன சாஅத்து கடிகாரம் எங்கே? ஐன யாசிருன் யாசிர் எங்கே? ஐன ஆமினத்து ஆமினா எங்கே? ஆமினத்து ஃபில் குர்ஃபா அல்லது ஆமினத்து ஃபில் குர்ஃபதி ஆமினா அறையிலேயா இருக்கின்றாள்? ஓகே, அயாசிரும் ஃபில் மஸ்பகி யாசிர் சமையல் அறையிலேயா இருக்கின்றான்? மம் ஃபில் குர்ஃபா அல்லது மம் ஃபில் குர்ஃபதி யார் அறையிலே இருக்கின்றார் அல்லது அறையிலே யார் இருக்கின்றார்? ஒமம் ஃபில் ஹம்மாமி குளியலறையிலே யார் இருக்கின்றார்? மேலும் குளியலறையிலே யார் இருக்கின்றார்? மாதா அலல் மக்தபி அதாவது மேஜையின் மீது என்ன இருக்கின்றது? மாதா அல சரீரி கட்டிலின் மீது என்ன இருக்கின்றது? ஓகே, நம்ம ஏற்கனவே மா என்றதை பார்த்தோம். மா என்றால் என்ன அப்படின்ற மாதிரி அதே போன்று இன்னொரு ஒத்தை கருத்து சொல் அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கலாம். என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு மாதா அப்படின்னு கேட்கலாம். ஓகே, மாதான்னா என்னது ஏது அப்படின்ற மாதிரி. மாதா அல சரீர் அப்படின்னா கட்டில் மீது என்ன இருக்கின்றது. ஹைர், இப்போ நம்ம மாதா மன் இப்போது ஐன முக்கியமான கேள்விக்குரிய வார்த்தைகளை நம்ம பார்த்துருக்குறோம். ஓகே, ஹைர். இக்ரா வக்துப் மஅ ضبط أواخر الكلمات வார்த்தைகளுடைய கடைசிகளை லபுத் செய்வதுடன் அதாவது அதனுடைய அந்த ஹரக்காத்துகள் அந்த வவல் சைன்ஸை வைக்கிறதோட உயிர் குறிகளை வைப்பதுடன் வாசியங்கள் எழுதுங்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹைர், நான் மேலோட்டமாக வாசித்து காமிக்கிறேன் எல்லா பாடத்துலையும் மாதிரி. المدرسة في المدرسة في البيت البيت الغرفة الحمام في المطبخ المكتب على المكتب على الكرسي السرير على الكتاب في المسجد. ஓகே, இதை வந்து கடைசியாக நான் வெளிப்படுத்தி நான் வாசிக்கல, என்ன அது நீங்கள் செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் இக்ரா வக்துப் வாசியுங்கள் எழுதுங்கள். இந்த இதுலையும் வந்து அத்தாலிபு ஃபில் ஜாமியா. ஓகே, அத்தாலிபு ஃபில் ஜாமியாத்தி மாணவன் பல்கலைக்கழகத்திலே இருக்கின்றான். அர்ரஜுல் ஃபில் மஸ்ஜிதி மனிதன் பள்ளிவாயிலில் இருக்கின்றான். ஐன தாஜிரு அதாவது வியாபாரி இங்கே? ஹுவ ஃபித் துக்கானி அவர் கடையிலே இருக்கின்றார். அல் கலமு அலல் மக்தபி பேனை மேஜையின் மீது இருக்கின்றது. ஐன ஜைனபு ஜைனப் இங்கே? ஹிய ஃபில் குர்ஃபதி அவள் அறையிலே இருக்கின்றாள். ஐனல் வரகு அதாவது காகிதம் எங்கே? அதாவது பேப்பர் எங்கே? ஹுவ அல் மக்தபி அது மேஜையின் மீது இருக்கின்றது. ஹைர், இன்னொரு வாட்டி முன் சென்ற பாடத்தை நான் வாசித்து காமிக்கிறேன். அதாவது கடைசியை நிறுத்தாமல் அத்தர்சு ராபியா அதாவது கடைசியை நிறுத்தி வக்ஃப் பண்ணி அத்தர்சு ராபியா அல் பைத் ஃபில் பைத் அல் மஸ்ஜித் ஃபில் மஸ்ஜித் அல் மக்தப் அலல் மக்தப் السرير على السرير أين محمد؟ الغرفة هو في الغرفة. وأين ياسر؟ الحمام هو في الحمام. وأين آمنة؟ المطبخ هي في المطبخ. أين الكتاب؟ هو على المكتب. وأين الساعة؟ هي على السرير. تمارين. أجب عن الأسئلة الآتية. أين الكتاب؟ أين محمد؟ أين الساعة؟ أين ياسر؟ أين آمنة؟ آمنة في الغرفة؟ أياسر في المطبخ؟ من في الغرفة؟ ومن في الحمام؟ ماذا على المكتب؟ ماذا على السرير؟ اقرأ واكتب مع ضبط أواخر الكلمات.
المدرسة في المدرسة، في البيت البيت، الغرفة الحمام، في المطبخ المكتب، على المكتب، على الكرسي، السرير، على الكتاب، في المسجد. اقرأ واكتب. الطالب في الجامعة، الرجل في المسجد، أين التاجر؟ هو في الدكان، القلم على المكتب، أين زينب؟ هي في الغرفة، أين الورق؟ هو على المكتب. ஓகே, அதனுடைய தொடர் ஐனல் முதர்ரிஸ் அல்லது நம்ம நிறுத்தாமல் வாசித்து பார்ப்போம், ஏன்னா இது நம்ம தொடரல் இல்லையா. ஓகே, ஐனல் முதர்ரிசு ஆசிரியர் எங்கே? ஹுவ ஃபில் ஃபஸ்லி அவர் அதாவது வகுப்பறையிலே இருக்கின்றார். ஐன யாசிருன் யாசிர் எங்கே? ஹுவ ஃபில் மிர்ஹாதி அவர் கழிவறையிலே இருக்கின்றார். அஷம்சு வல் கமரு ஃபிஸ் சமாஇ சூரியனும் சந்திரனும் வானத்திலே இருக்கின்றது. மம் ஃபில் ஃபஸ்லி யார் வகுப்பறையில் இருக்கின்றார். ஓகே, ஐனல் முதர்ரிஸ் ஹுவ ஃபில் ஃபஸ்ல். ஐன யாசிர் ஹுவ ஃபில் மிர்ஹாத். அஷம்சு வல் கமரு ஃபிஸ் சமா. மம் ஃபில் ஃபஸ்ல். ஓகே, இப்போ வந்து கொடுத்துருக்குறாங்க முஹம்மதுன், ஆமினத்து, ஹாலிதுன், ஜெய்னபு, ஹாமிதுன், ஃபாத்திமத்து, யாசிருன், மர்யமு, அம்மாருன், ஆயிஷத்து, சயீதுன், ஹதீஜத்து, அலியுன், சஃபியத்து, அப்பாசுன், ருக்கையத்து. ஓகே, இங்கால எல்லாமே ஆண்களுடைய பெயர்கள், இங்கால பெண்களுடைய பெயர் கொடுத்துருக்குறாங்க. இதில் சின்ன ஒரு மாற்றம் பார்க்கலாம். இந்த பெண்களுடைய ஆண்களுடைய பெயரெல்லாம் இங்கே கொடுத்துருக்கிறதுல வந்து எல்லாமே தன்வீனில் முடிஞ்சிருக்கு. துன், ருன் இந்த மாதிரி முடிஞ்சிருக்குல்ல. ஆனால் இதில் எல்லாமே வந்து ஹரக்காத், அதாவது தன்வீன் அல்லாத ஹரக்கா தம்மாவில் முடிஞ்சிருக்கிறத பார்க்கலாம். இதனுடைய தனிப்பாடம் இருக்குது இன்ஷா அல்லாஹ். நாம் வந்து அடுத்ததாக வர்ற பாடங்கள் அது வந்து தெளிவாக கொஞ்சம் விளக்கமாக நமக்கு கொடுப்பாங்க இன்ஷா அல்லாஹ். இப்போதைக்கு அதை மேலோட்டமாக நம்ம மைண்டில் வச்சுக்கணும் இன்ஷா அல்லாஹ். இதை தனிப்பாடமாக அதை கொண்டு வருவாங்க. ஹைர். இக்ரா வக்துப் மஅ ضبط அவாஹிர் கலிமாத் வார்த்தைகளுடைய கடைசிகளை ضبط பண்ணுவதுடன், அதாவது அதனுடைய ஹரக்காத்துகளை, அசைவுகளை, அந்த சவுண்டுடைய அந்த மாற்றங்களை வைப்பதுடன் வாசியுங்கள், எழுதுங்கள். ஓகே, ஹாமித், ஜைனப், ஆமினா, அம்மார், சயீத், ஃபாத்திமா, மர்யம், அலி, ஹாலித், அப்பாஸ், ஆயிஷா, முஹம்மத், சஃபியா, ஹதீஜா. ஓகே, ஹைர். அதை கடைசி நான் சொல்லலை, அதை நீங்கள் பார்த்தா எழுதணும். மேலே இருக்கிறத வச்சு அதை உள்வாங்கி புரிஞ்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் எழுதுங்க. ஓகே, இதனுடைய நம்ம ஏற்கனவே பார்த்தது ரெண்டாவது இதில் பகுதியினுடைய ஹம்சாவுடைய முதல் பகுதி. இப்போ வந்து ரெண்டாம் பகுதியை பார்க்குறோம். கொஞ்சம் அது டீப்பாக கொண்டு வராங்க. அல் பைத்து நம்ம ஏற்கனவே ஐன எங்கேன்றதை பார்த்தாச்சு. ஃபி இல் இலே அப்படின்றது வீட்டிலே அந்த மாதிரி பார்க்குறதையும் அதே போல் அலாவையும் நாம் பார்த்துட்டோம். இப்போ பாக்கி நமக்கு இருக்கிறது ஃப்ரம் டு, இருந்து, இக்கு, பால், இதன் பால், அதன் பால், அதற்கு, அது வரைக்கும் அப்படின்ற மாதிரி பாவிக்கிறது. ஓகே, இப்போ அதை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அல் பைத்து வீடு, மினல் பைத்தி வீட்டிலிருந்து, அல் மஸ்ஜிது பள்ளிவாயல், இலல் மஸ்ஜிதி பள்ளிக்கு அல்லது பள்ளியின் பால், பள்ளிவாயலுக்கு பள்ளிவாயலின் பால். ஓகே, இல்லைனா பள்ளிவாயல் வரைக்கும் அந்த மாதிரி. ஓகே, அல் முதர்ரிசு அதாவது முதர்ரிஸ் கேட்குறாரு. இது அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சம்பாஷணை அடிப்படையில் இது கொண்டு வரப்பட்டிருக்கு. அல் முதர்ரிஸ் அதாவது ஆசிரியர் கேட்குறாரு. மின் ஐன அன்த நீங்கள் எங்கிருந்து, அதாவது நீங்கள் இந்த நாட்டை சார்ந்தவர் அப்படின்னு கேட்குறத அரபிக்கில் வந்து அரபு மொழியில் இந்த மாதிரி கேட்பாங்க. மின் ஐன அன்த நீங்கள் எங்கிருந்து. முஹம்மத் சொல்கிறாரு அன மினல் யாபான் நான் ஜப்பானிலிருந்து அப்படின்னா நான் ஜப்பானை சார்ந்தவன் அப்படின்ற அந்த அர்த்தம். அல்யாபான் அப்படின்னா ஜப்பான். அல் முதர்ரிஸ் கேட்குறாரு. ஒமின் ஐன அம்மார் எங்கிருந்து. முஹம்மத் சொல்கிறாரு ஹுவ மின சீன் அவர் சைனாவிலிருந்து, சீனாவிலிருந்து. ஓகே, அதுக்கப்புறம் அல் முதர்ரிஸ் கேட்குறாப்புல ஒமின் ஐன ஹாமித் எங்கேருந்து. முஹம்மத் சொல்கிறாப்புல ஹுவ மினல் ஹிந்தி. ஓகே, மேலே ஹுவ மின சீனி, இங்கே ஹுவ மினல் ஹிந்தி அவர் இந்தியாவிலிருந்து, அல் ஹிந்து. ஓகே, அப்போ ஏன் இங்கே எல்லாமே அல் ஹிந்தி, அஸ்ஸீனி, அல் யாபானி வந்திருக்கு. முன்னாடி நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி மின் இலா இருக்குது. முன்னாடி நம்ம ஃபி அலா பார்த்தோம், அதை போலேயே மின் இலா
இது 4மே இது 4 தவிர்த்து இன்னும் இருக்குது. இப்போதைக்கு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 4 வந்தாலும் இந்த 4 எந்த ஒரு அதாவது பெயர் சொல்லுக்கு முன்னாடி வருதோ அந்த பெயர் சொல் வந்து பெயர் சொல்லுடைய இந்த சவுண்டு வந்து இந்த மாதிரி மாறிடும். ஓகே, அதை டீப்பாக நம்ம அடுத்தடுத்த பாடங்களை பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். முதர்ரிஸ் கேட்குறாப்புல ஐன அப்பாஸுன், அப்பாஸ் எங்கே? முஹம்மத் சொல்கிறாப்புல, முஹம்மது சொல்கிறாப்புல ஹரஜ அவர் வெளியாகிட்டார். ஓகே, வெளியாகி போயிருக்கிறாரு. முதர்ரிஸ் கேட்குறாப்புல ஐன தஹப, எங்கே சென்றார்? அப்போ ஹரஜ அப்படின்னா வெளியாகினார், தஹபன்னா சென்றார். ஓகே, முஹம்மது சொல்கிறாப்புல தஹப இலல் முதீர்கிட்ட போயிருக்கிறாரு. ஓகே, தஹப அப்படின்னா போனார், போயிருக்கிறாரு. இந்த 2 அர்த்தத்தையும் கொடுக்கும். முதர்ரிஸ் கேட்குறாப்புல ஐன தஹப அலி எங்கே போனார்? முஹம்மது சொல்கிறாப்புல தஹப இலல் மிர்ஹாதி, கழிவுறைக்கு அவர் சென்றார். மிர்ஹாதுன்றது வந்து பொதுவாக அதாவது ஒன்றுக்கு மாத்திரம், அதாவது சிறுநீர் கழிக்கிறதுக்காக மாத்திரம் பயன்படுத்தக்கூடியதுக்கு சொல்லப்படும். சில இடங்களில் 2க்குமே பயன்படுத்தப்படும். அதாவது பொதுவாகவே கழிவறை என்றதுக்கு பயன்படுத்தப்படும். ஓகேங்களா? மிர்ஹாதும் ஓகே கழிவறை, நம்ம அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்தும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்போ இதோ இன்னொரு வாட்டி நான் வாசித்து காமிக்கிறேன். البيت من البيت، المسجد إلى المسجد. المدرس من أين أنت؟ محمد أنا من اليابان. المدرس ومن أين عمار؟ محمد هو من الصين. المدرس ومن أين حامد؟ محمد هو من الهند. المدرس أين عباس؟ محمد خرج. المدرس أين ذهب؟ محمد ذهب إلى المدرس وأين ذهب علي؟ محمد ذهب إلى المرحاض الهند. ஓகே, எல்லாத்தையும் வாசித்து காமிச்சிட்டேன். அது நல்லா கேட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்ஷா அல்லாஹ். ஓகே, அடுத்ததாக ரெண்டு பக்கங்களும் தொடராக அதாவது தமாரின்களை கொடுத்துருக்குறாங்க. கடைசி பக்கத்தில் வந்து அதாவது வார்த்தைகள் இந்த மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஓகே, இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய தமாரின்கள் நம்ம பார்ப்போம். பயிற்சிகள் தமாரின். அஜிப் அனில் அஸ்இலத்தில் ஆத்தியா, வரக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளியுங்கள். மின் ஐன அன்த, நீ எங்கிருந்து? அன்த மினல் ஃபிலிப்பீன், நீங்கள் ஃபிலிப்பீன் நாட்டை சார்ந்தவரா அல்லது ஃபிலிப்பீன் நாட்டிலிருந்து வரக்கூடியவரா? மம் மின் அஸ்ஸீன், யார் சைனாவிலிருந்து வரக்கூடியவர்? மின் ஐன ஹாமிதுன், ஹாமித் எங்கே இருந்து? ஐன தஹப அப்பாஸுன், அப்பாஸ் எங்கே சென்றார்? அதஹப அலியுன் இலல் முதீர், அலி முதீரிடத்தில் போனாரா? முதீருக்கிட்ட சென்றாரா? அந்த மாதிரி. ஓகே, இக்ரா வக்துப் மஅ ضبط அவாஹிர் கலிமாத், வார்த்தைகளுடைய கடைசியை ضبط பண்ணுவதுடன் வாசியுங்கள், எழுதுங்கள். ஓகே, الغرفة من الغرفة، من الحمام، المرحاض إلى المرحاض، اليابان، الفلبين، من الهند إلى الصين. ஓகே, இக்ரா வக்துப் கடைசியை வாசிங்க, அதாவது இக்ரா வக்துப் எழுதுங்க, வாசிங்க அல்லது எழுதுங்க. மின் ஐன ஃபாத்திமா ஹிய மினல் ஹிந்த். ஹரஜல் முதர்ரிஸ் மினல் ஃபஸ்லி வதஹப இலல் முதீர். ஓகே, இதை நான் கடைசியாக வெளிப்படுத்திய வாசிக்கிறேன். நான் இதில் அது உங்களுக்கு தம்ரீனாக அதை கொடுத்தில்ல. மின் ஐன ஃபாத்திமத்து ஹிய மினல் ஹிந்தி, அதை நம்ம நிறுத்தி வாசிக்கிறதா இருந்தால் மின் ஐன ஃபாத்திமா ஹிய மினல் ஹிந்த். ஓகே, ஹரஜல் முதர்ரிஸு மினல் ஃபஸ்லி வதஹப இலல் முதீரி, அதை நம்ம நிறுத்தி வாசிக்கிறதா இருந்தால் ஹரஜல் முதர்ரிஸ் மினல் ஃபஸ்ல் வதஹப இலல் முதீர். ذهب التاجر إلى الدكان، ذهب التاجر، هذا نما نرتي واسكرة عند ذهب التاجر إلى الدكان. خرج حامد من الغرفة وذهب إلى الحمام. خرج حامد من الغرفة وذهب إلى الحمام. ஓகே, சரி. கடைசியாக அதே தொடர் வருது. ஒரு 3 சொற்றொடர்கள் கேள்வியாக கொண்டு வந்திருக்கிறாங்க. ஒன்று ஐந்தாவதாக மன் ஹரஜ மினல் ஃபஸ்ல் அல்லது மன் ஹரஜ மினல் ஃபஸ்லி, யார் அதாவது வகுப்பறையிலிருந்து வெளியாகினார்? ஓகே, ஹரஜ தாலிபு மினல் மத்ரஸதி வதஹப இல சூக், மாணவன் பாடசாலையிலிருந்து வெளியாகி அதாவது சந்தைக்கு சென்றான். ஹதீஜத்து மினல் ஸீன் வ ஹாலிதும் மினல் யாபான்,
ஹதீஜா சைனாவிலிருந்தும், மேலும் ஹாலித் யாபானிலிருந்தும், அதாவது யாபானிலிருந்து வருகிறார்கள், அந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். ஓகே. ضعف الفراغ فيما يلي حرف جر مناسب. ضعف الفراغ فيما يلي حرف جر مناسبا. அதாவது இதுக்கு இந்த நாம் பார்த்தது இதுக்கு இருக்குல்ல, ஃபி அலா மின் இலா, இது வந்து நம்ம ஹுரூஃபுல் ஜர்ன்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? ஹைர். அதாவது இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த கீழே வரக்கூடிய இந்த இடைவெளிகளில் பொருத்தமான இந்த ஹர்ஃப் ஜர்களை வைக்குமாறு சொல்லியிருக்கிறாங்க. ஹைர். மின் இருந்து, இலா வரைக்கும், பால் க்கு இதற்காக இடத்தில் இந்த மாதிரி அர்த்தம் கொடுக்கும். ஃபி இலே, அலா மீது. அல் கிதாபு புத்தகம், அல் மக்தப். ذهب حامد الجامعة. ذهب محمد الصين اليابان. الطالب الفصل. خرج المدير المدرسة. ஓகே. இதில் ஃபுல்லாக நீங்கள் அதாவது முழுமையாக பார்த்து எழுதணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறம் புது வார்த்தைகள். அல் மதரசத்து பாடசாலை, அல் ஃபஸ்லு அதாவது வகுப்பறை, அல் ஹம்மாம் அல் ஹம்மாமு குளியலறை, அல் மிர்ஹாது கழிவறை, அல் மத்பஹு அதாவது சமையலறை, அல் குர்ஃபத்து அறை, அல் ஜாமிஅத்து கல்லூரி அல்லது என்ன சொல்கிறது யூனிவர்சிட்டி, பல்கலைக்கழகம், அஸ்ஸூக்கு என்ன சொல்கிறது சந்தை, அல் யாபானு ஜப்பான், அஸ்ஸீனு சீனா, அல் ஹிந்து இந்தியா, அல் ஃபிலிப்பீனு ஃபிலிப்பைன்ஸ், அல் முதீரு. அல் முதீரு அப்படின்னா என்ன சொல்கிறது, ஒரு ஒரு வேலை தொழில் சார்ந்த ஒரு இடம்னா அது பாஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்ல, அதுக்கு அல் முதீர்னு சொல்லுவாங்க. அதே போல் ஒரு பாடசாலையிலன்னா இல்லைன்னா இந்த மாதிரி ஜாமியா மாதிரியானது வந்து நாம் வந்து தலைமை ஆசிரியர்னு சொல்லுவோம்ல, அவருக்கு சொல்லப்படும். ذهب சென்றான், ஹரஜ வெளியாகினான். ஓகே. ஃபி இலே, அலா மீது, மின் நின்றும் இருந்து, இலா க்கு பால் வரைக்கும் அந்த அர்த்தம் கொடுக்கும். இந்த நாலும் வந்து மின் ஹுரூஃபில் ஜர், அதாவது இந்த மாதிரி ஹரக்காத்துகளை மாற்றி கஸ்ராவை கொண்டு வரக்கூடிய அந்த கஸ்ராவுடைய அந்த வடிவத்தை கொண்டு வரக்கூடிய அந்த சவுண்டை கொடுக்கக்கூடிய இடைச்சொற்கள் நின்றும் உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து நம்ம டீப்பாக பார்க்கக்கூடிய அடுத்தடுத்த பாடங்களை இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக பார்ப்போம். இது வந்து ஆரம்பத்தில் ஒரு பேசிக்காக கொடுத்துருக்குறாங்க. ஹைர். இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்தில் சந்திக்கும் வரைக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.